Okay, guys, welcome back to the 10th recording class of this course. Okay, so now நம்ம வந்து இந்த ஒரு 4 டாபிக் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன டாபிக், ஓகேவா? நியூஸில் லிக்விடிட்டியை போட்டிருக்கோம், ஐஆர்எல் டு இஆர்எல் அண்ட் இப்ரா லிக்விடிட்டி அண்ட் லிக்விடிட்டி ஸ்பீட் பண்ணுறேன். ஓகே, இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? ஐ திங்க் ஒரு 30 மினிட்ஸ் அந்தளவு தான் ரெக்கார்டிங் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ் லிக்விடிட்டி, ஐ வாண்ட் டு டெல் அபவுட் த நியூஸ். ஒரு 2 லைன் போட்டு வச்சிருக்கேன் கைஸ், 2 லைனு. இந்த ஒயிட் லைன் வந்து நியூஸுக்கு முன்னாடி, நியூஸுக்கு அப்புறம், ஓகேவா? இந்த பிளாக் லைன் வந்து இந்த டே ஃபுல்லாக. ஓகே, ஸோ தட்ஸ் இட். லெட்ஸ் கோ டு 1 மினிட். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா, நியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் சொல்கிறது மேஜர் நியூஸஸ், ஹை இம்பாக்ட் நியூஸஸ். நியூஸுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும், ஓகேவா? நியூஸ் வரும்போது இப்படி மூவ் ஆகும், நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்படி மூவ் ஆகும், ஓகேவா? நியூஸுக்கு முன்னாடி அமைதியாக இருக்கும், நியூஸ் அப்போ அதிபயங்கரமாக வெடிக்கும், நியூஸ் அப்போ அதிபயங்கரமாக வெடிக்கும், நியூஸுக்கு அப்புறம் நல்ல மூமெண்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான் கைஸ். நியூஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேவா? யாருக்கு தெரியாது, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நியூஸ் டைம், த லிக்விடிட்டி, அதை பற்றி பேச போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக 8:30க்கு நியூஸ், ஓகேவா? 8:30க்கு நியூஸ். 8:30க்கு முன்னாடி கேண்டில் எப்படி இருந்திருக்குன்னு, எப்படி பிரிண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். 8:30 அப்போ கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு, தென் 8:30க்கு அப்புறம் கேண்டில்ஸ் எப்படி பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா? லுக் தட். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இப்படி தான் பேசிக்கலி நியூஸ் இருக்கும். ஸோ ஒய் நியூஸ்? ஒய் பிகாஸ் ஒரு மந்த்துக்கு வந்து 4 நியூஸ் இருக்குது. ஒரு மந்த்துக்கு 4 வீக்ஸ் இருக்குது. வீக்லி ஒரு மேஜர் இம்பாக்ட் நியூஸ் வந்துடும், ஓகேவா? சம் வீக்ஸ் வர மிஸ் ஆயிரும், ஓகேவா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹை இம்பாக்ட் நியூஸ் அப்படின்னா என்எஃப்பி, ஓகேவா? என்எஃப்பி, எஃப்ஓஎம்சி, தென் சிபிஐ, அப்புறம் பிபிஐ. வேற என்ன எடுப்பேன் அப்படின்னா அவ்வளோதான் கைஸ், வேற எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன். அண்ட் ஜிடிபி ரிலேட்டட் நியூஸ் எது இருந்தால் பார்ப்பேன். ஜிடிபி நியூஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவ்வளோதான். ஸோ ஓகேவா? ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ ஒரு மந்தோட ஹையோ லோவோ என்எஃப்பியில் தான் செட் ஆகும், ஓகேவா? 1 மந்த்துக்கு 4 வீக்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வீக் என்எஃப்பி வரும், ஓகேவா? ஸோ அட் த டைம் என்எஃப்பி வீக் தான் ஒரு மந்தோட ஹையோ இல்லை லோவோ செட் ஆகும். மோஸ்ட் ப்ராபப்ளி என்எஃப்பி தான் செட் பண்ணுவதெல்லாம், மோஸ்ட்லி. ரேர் கேசஸில் தான் மற்ற டே வந்து செட் பண்ணிட்டு போகும், ஓகேவா? அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த வீக் தான் லோ ஆஃப் த மந்தோ இல்லை ஹை ஆஃப் த மந்தோ செட் பண்ணும். இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து புல்லிஷாக இருக்கீங்க, இந்த மந்த் வந்து புல்லிஷாக இருக்க போகுது அப்படின்னு வச்சுக்குவேன். மந்த் ஓப்பன் ஆயிடுச்சுங்க, இந்த மந்த் வந்து புல்லிஷாக இருக்க போகுது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீக் தான் இந்த என்எஃப்பி தான் லோ ஆஃப் த மந்த் செட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த லோவை தட்டவே தட்டாது மார்க்கெட், ஓகேவா? ஸோ செகண்ட் வீக் ஏதாவது மேஜர் நியூஸ் இருந்தால் அதுவும் டெலிவர் பண்ணும். இந்த என்எஃப்பி லோவை செட் பண்ணிட்டு டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தென் ரெண்டாவது வீக் ஏதாவது நியூஸ் வருதுன்னா அதுவும் லிக்விடிட்டி எடுத்துட்டு டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிடும். மூணாவது வீக் ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா அதுவும் டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தென் எல்லாமே டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோர்த் வீக் எது நியூஸ் இருந்தால் டெலிவர் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அந்த மந்த் அப்படியே க்ளோஸ் ஆகிடும். மோஸ்ட் ப்ராபப்ளி இது மட்டும்தான் நடக்கும். ப்ரோ, நான் இந்த மந்த் நடக்க போகிற ஃபுல் மூமெண்ட்டையும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா யூ ஃபோக்கஸ் ஆன் என்எஃப்பி. என்எஃப்பிலாம் நியூஸில் என்ட்ரி ஆகக்கூடாது. என்னைய பொறுத்த வரைக்கும் ப்ரோ நான் நியூஸில் ட்ரேட் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னா நியூஸுக்கு முன்னாடி பிஃபோர் 50 மினிட்ல நீ என்ட்ரு ஆகிருக்கணும். பிஃபோர் 50 மினிட்ஸ், 15 நிமிஷம் நியூஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ வந்து உள்ளே இருக்கணும், ஓகேவா? அப்படி இல்லை ப்ரோ, ஓகே, எப்படி அப்படி இல்லை ப்ரோ அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப்டர், நான் இந்த மற்றவங்கள மாதிரி அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் சொல்ல மாட்டேன். ஆஃப்டர் நியூஸ்
ஆஃப்டர் நியூஸ் ரிலீஸ். ஓகேவா? கரெக்ட்டா 8:30க்கு வந்து நியூஸ் ரிலீஸ் ஆகுது அப்புட்ன்னா, அந்த 8:30க்கு ட்ரேட் பண்ணாத. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பிளேஸ் ஆயிரு. உன்னோட செட்டப் எதுவும் கிடைச்சதுன்னா. இல்ல ப்ரோ என்னோட செட்டப் எதுவுமே கிடைக்கல ப்ரோ அப்புட்ன்னா, நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. நியூஸ் அந்த நிமிஷம் முடியட்டும். அடுத்த நிமிஷத்துல இருந்து உனக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட் எடு. ஓகேவா? தட்ஸ் இட். வெரி சிம்பிள். எதுக்கு 15 நிமிஷம் முன்னாடி? அதையும் நான் கிளாரிஃபை பண்றேன். நீ பைல இருக்கிற. பை பண்ண போறன்னு வச்சுக்கோவேன். இது ஃபார்மா வச்சுர்றேன். பை பண்ண போற. இப்ப 15 நிமிஷத்துக்கு இப்ப நியூஸ் வந்து இந்த இடத்துல வரப்போகுதுன்னு வச்சுக்க. ஓகேவா? எதுக்கு இந்த இதெல்லாம்? ஓகே. எதுவுமே வேணாம். நான் கரெக்ட்டா இங்கேயே போய் குடுத்துறேன். இப்ப இது நியூஸுக்கு 15 நிமிஷம் முன்னாடி பிளேஸ் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல. இப்போ உனக்கு என்ட்ரி மாடல் ஏதோ ஒண்ணு கிடைச்சிருச்சு. நீ இங்க என்ட்ரி ஆயிட்ட. அப்ப என்ன பண்ணும் அப்புட்ன்னா, நியூஸ் டைம்ல வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சமாவது மேல போயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 50%க்கு மேலயாவது இங்க வந்திருக்கும். ஓகேவா? இவ்ளோ தூரம் வராட்டியும், அட்லீஸ்ட் இவ்ளோ தூரமாவது வந்திருக்கும். 25% 30%ஆவது வந்திருக்கும். அப்படிங்கிற டைம்ல, அது ஸ்பைக் அடிக்கிறனால கூட உன்னோட எஸ்எல் பெருசா பாதிப்படையாது. இங்க இருக்க லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணுதுங்கிற பட்சத்தில், இவ்ளோ தூரம் ஸ்பைக் அடிச்சாலும் உன்னை பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. ஓகேவா? அதே நீ போயிட்டு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரோ, நான் சொல்ட்டேன் அப்படின்ட்டு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ட்ரி போடுவ. பிரைஸ் நான் சொன்ன மாரி ஒரு 50% கிராஸ் பண்ணியிருக்காது. என்ன பண்ணும்? அப்ப என்ன தெரியுமா பண்ணும்? பிரைஸ் பொறுமையா இப்படி அரைக்கும். இப்படி அரைச்சுட்டு இங்கேயே இருக்கும். ப்ரோ, நீங்க தான் ப்ரோ சொன்னீங்க 15 மினிட்டுக்கு முன்னாடி என்ட்ரி போடு. நியூஸ் இந்த இடத்துல வரும். கரெக்ட்டா இப்படி அடிக்கும். ஓகேவா? அப்ப நீங்க தானே ப்ரோ போட சொன்னீங்கன்னா, அப்படி சொல்லக்கூடாது. என்னைய பொறுத்தவரைக்கும் எனக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் இருக்கு. நியூஸ பொறுத்தவரைக்கும் நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா, ஒரு 15லருந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ட்ரேட் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். செட்டப் கிடைச்சா. எந்த விதமான செட்டப் கிடைக்கல அப்டின்னா, அமைதியா விட்டுருவேன். நியூஸ் வரட்டும். 8:30 நியூஸா? 8:31க்கு மேல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்ப ட்ரேட் எடுத்துக்குவேன். ஓகேவா? இப்ப 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பிளேஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கவேன். 8:30 இங்க வரப்போகுது. எனக்கு இங்க நிக்குது பிரைஸ் ஒரு 20%ல. நான் உடனே அந்த 1 நிமிஷம் 8:30க்கு நியூஸ் வருதுன்னா, 8:29 முடியறதுக்குள்ள நான் அந்த ட்ரேட குளோஸ் பண்ணிருவேன். ஏன்னா, அந்த நியூஸோட ஸ்பைக்ல என்னோட எஸ்எல் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அக்கவுண்ட் கொஞ்சம் நஞ்சம் லாஸ் போவாது. இங்க கரெக்ட்டா எஸ்எல் அடிச்சா பரவால்ல. அவன் இழுத்துட்டு போய் இங்க அடிச்சான்னா, லாஸ் பெருசாகும். வேணவே வேணாம். நான் குளோஸ் பண்ணிடுறேன். 1 நிமிஷம் முன்னாடியா இருந்தாலும், என்னைய பொறுத்தவரைக்கும் நான் போடுற ட்ரேடா, எனக்கு 75% போயிரணும். 75% போனா தான் அந்த ட்ரேட ஹோல்ட் பண்ணுவேன். நியூஸ் டைம்ல. இல்லையா, நியூஸ் டைம் வுடு. அது போகட்டும். அடுத்த நிமிஷம் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வுட்டுருவேன். ஓகேவா? 70% போகல, 75% போகல அப்டின்னா, 8:29க்கு நியூஸ் வரதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி குளோஸ் பண்ணிருவேன் ட்ரேட. தட்ஸ் இட். ஓகே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துல இருந்து நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். 8:30க்கு ட்ரேடா 8:31ல இருந்து நான் ட்ரேட் பார்க்க ஆரம்பிச்சுருவேன். எங்கிட்டு போகுது அப்படின்னு பார்த்துட்டு, என்னோட செட்டப் எதுவும் கிடைச்சது அப்படின்னா ட்ரேட் எடுப்பேன். இப்போ நியூஸ பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான் கைஸ். பெருசா ஒண்ணும் இல்ல. ஸோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக் வர என்எஃப்பி லோ ஆஃப் த வீக், லோ ஆஃப் த மந்த், ஹை ஆஃப் த மந்த் செட் பண்ணும். நான் அந்த மந்த்தையே பிடிக்கணும்னு நினைக்கிறவன் வந்து என்எஃப்பில ஃபோக்கஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? என்எஃப்பினா அப்ப ட்ரேட் பிளேஸ் பண்ணுன்னு சொல்லல. அங்க எங்க லோ கிரியேட் ஆக போதோ அந்த இடத்துல பார்த்து எல்லா கன்ஃபர்மேஷனும் கிடைச்சதுக்கு அப்புறம் பிளேஸ் பண்ணிக்கோங்கறேன். ஓகே. தட்ஸ் இட். ஓகே ப்ரோ. ஸோ நியூஸ் இங்க பாரு. நியூஸுக்கு முன்னாடி இவ்ளோ லிக்விடிட்டிய ஜெனரேட் பண்ணுச்சு. எக்ஸாக்ட்டா என்ன பண்ணுச்சு? இங்க இருக்க லிக்விடிட்டி, இங்க இருக்க லிக்விடிட்டி இத எடுத்ததா? இத எடுக்க. இங்க இருக்க லிக்விடிட்டி வரைக்கும் வந்துட்டு போயிருக்குது. ஓகேவா? சம் பீப்பிள் ஒரு சிலர் நினைப்பீங்க, இந்த லிக்விடிட்டி வரும் ப்ரோ. ஆனா ஜிபிபில வந்தான். கார்லேஷன் பேர்ல வந்துட்டு போயிட்டான். அது ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ எந்த லிக்விடிட்டி வரும், எந்த லிக்விடிட்டி வராது. யூ வாண்ட் டூ நோட் தட். வாட் இஸ் தட் ட்ரெண்ட்? ஓகேவா? இப்ப பயாஸ் வந்து என்ன சொல்றது? பயாஸ் புல்லிஷ், டைரக்ஷன் புல்லிஷ். மார்க்கெட் புல்லா இருக்குது. மேல தான் போகுது. இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் ஃப்ளோ வந்து புல்லிஷ் அப்படிங்கிற பட்சத்தில், நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூஸ் வந்து என்ன பண்ணணும்? ஒரு லோவ கட் அடிக்கும். லோ மீன்ஸ் செல் சைடு லிக்விடிட்டி. கட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேல போகும். நான் வந்து எக்ஸ்ட்ரீம் லோவ சொல்ல கிடையாது. ஓகேவா? பக்கத்துல இருக்க ஒரு லோ. ஓகேவா? அதே
பேரிஷா இருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட். பேரிஷா இருக்கு அப்படின்னா நியூஸ் வந்து ஒரு ஹைய தட்டிட்டு கீழ விழுவதான் ட்ரை பண்ணும். வித்தவுட் லிக்விடிட்டி மார்க்கெட் மூவ் ஆகாது. ஓகேவா? வித்தவுட் லிக்விடிட்டி மார்க்கெட் மூவ் ஆவாது. இங்க என்ன பண்ணியிருக்கு பிரைஸ்? இங்கெல்லாம் லிக்விடிட்டி ஜெனரேட் பண்ணுதா? இங்க இது என்னது? இந்த மூவ் நடந்தது கில் ஜோன். எந்த கில் ஜோன்? பாத்தியா? லண்டன் கில் ஜோன்ல. ஸோ எதுக்கு இந்த லிக்விடிட்டிய தட்டிட்டு இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்ட குடுக்கணும்? லிக்விடிட்டிய தட்டாமயே மூவ்மெண்ட் குடுக்கலாம்ல. லிக்விடிட்டிய தட்டாம மூவ்மெண்ட் குடுக்க முடியாது. ஓகேவா? லிக்விடிட்டி இஸ் எவரிதிங். நான் ஆல்ரெடி சொல்ட்டேன். எதனால இது நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே மாரி தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருந்த அப்படின்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் எங்கேயாவது ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ் என் கண்ணுக்கு தெரியுதான்னு தான் நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அதுக்கு தான். ம். ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு வந்து இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் கிடைக்குது. ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். ஓகேவா? இந்த பேர்ல தட்டல. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. கரெக்ட்டா பக்கத்துல வந்துட்டு போயிட்டான். ஸோ பட் இவனுக்குன்னு அண்ணன் தம்பிலாம் இருக்காங்கல்ல. அவனுங்களால அத தட்டுனாங்களா அப்படின்னு பார்க்கணும். டோன்ட் ஃபர்கெட். ஓகேவா? இந்த இது இந்த இது ஆல்ரெடி இவன் தட்டிட்டான். ஓகேவா? இவன் தட்டிட்டான் அப்படின்னா, இவன் தட்டி இங்க எஸ்எம்டி வச்சிருக்கான் பாரு. ஆல்ரெடி இங்க இருக்க இத தட்டி இங்க எஸ்எம்டி வச்சிருக்கான். ஸோ சேம் தட் இவனும் இந்த இடத்துல எஸ்எம்டி. ஓகே ரைட்டு. அப்ப இவன் எஸ்எம்டி வச்சுட்டான். இவன் இந்த ஹைய இவன் எடுப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடாது. எதனால? இவன் ஆல்ரெடி இந்த ஹைய எடுத்துட்டான். ஸோ இந்த ஹைய எடுப்பான்னு நான் இதுல எதிர்பார்க்கலாம். எந்த ஹை? இந்த ஹைய. புரிஞ்சுச்சா? இந்த ஹைய இவன் எடுப்பான் அப்படின்னு நான் இதுல எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இவன் எஸ்எம்டி வச்ச ஹைய இவன் எடுக்கணும். இப்ப ஜிபிபி வந்து எஸ்எம்டி வச்சிருக்கான். ஓகேவா? நான் சொல்றது புரியுதான்னு பாரு. இங்க என்ன சொல்றேன்னா, இங்க எஸ்எம்டி வச்சுட்டான். ஸோ ஒரு ஈக்குவல் ஹைஸ் நான் ஒண்ணு பார்த்தேன்ல, இந்த இடத்துல. ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஹைய எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரைஸ் என்ன பண்ணுது? ஜிபிபி அந்த ஹைய ஆல்ரெடி தூக்கிட்டான். ஸோ அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணணும்? ஜிபிபி ஒரு ஹை செட் பண்ணியிருப்பான் பாத்தியா? எஸ்எம்டி வச்சுட்டு. அந்த இடத்துல இருக்க ஒரு ஹைய ஹீரோ யூஎஸ்டில நான் பார்க்கணும். இப்ப என்னோட ஃபோக்கஸ் ஹீரோ யூஎஸ்டினா இந்த ஹைய பிரைஸ் எப்ப தூக்குதோ அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ட்ரி. ஓகேவா? எல்லா டைமும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. செல் ஆக போகுது அப்படின்னா இதான் ரூல். ஓகேவா? ஆஃப்டர் திஸ் உனக்கு என்ன நடந்திருக்கு? கரெக்ட்டா அந்த நான் மார்க் பண்ண லிக்விடிட்டி பிரைஸ் எடுத்திருக்கா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு நியூஸ்? கரெக்ட்டா இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். ஓகேவா? இந்த பிரைஸ்க்கு நேரா ஈக்குவல் ஹைஸ் ஆட்ட வச்சிருக்கா? லைன டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஈக்குவல் ஹைஸ் ஆட்ட இந்த இடத்துல வச்சிருக்கு. ஸோ இட்ஸ் காட் ட்ராப்டு. ஓகேவா? என்ன நினைச்சிருப்பாங்க? நியூஸ் வந்து இந்த இத வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுது ப்ரோ. அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடர்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல இவ்ளோ பெரிய ரிஜெக்ஷன பார்த்துட்டு செல் அடிச்சவன்லாம் ட்ராப்பு. இந்த இடத்துல பிரேக் அவுட் இங்க ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பை அடிச்சவன்லாம் ட்ராப்பு. எல்லாத்தையும் வச்சு முடிச்சு விட்டுட்டாய்ங்க. என்னது? இங்க செல் அடிச்ச அத்தன பேத்துக்கும் ஸ்டாப் லாஸ் இங்க ஹைல வச்சிருப்பானா? இல்ல கொஞ்சம் மேல வச்சிருப்பானா? இங்க தட்டுனுச்சு. பை அடிச்ச அத்தன பேரும் இங்க கீழ எங்கேயாவது ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பான். அவனுக்கும் தட்டிருச்சு. ஓகேவா? ஆஃப்டர் திஸ் எங்க என்ட்ரி எடுத்துக்கலாம்? நீங்க எஃப்இஜிலயும் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? இல்ல அப்படின்னா இந்த ஒரு எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ட்ரி எடுக்கலாம். இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆனதும் 50%ல என்ட்ரி எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ தட்ஸ் இட். எல்லாம் இது மேல பட் இங்க ஆர்டர் பிளாக் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அத வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஆயில் வந்து ஃபுல்லா ஒரு அக்ரெசிவ் மோட்ல இருக்கும் நியூஸ் டைம்ல. ஸோ அப்படிங்கிறப்போ மோஸ்ட் ப்ராபபிலி பிரேக்கர்ல என்ட்ரி எடுக்கிறது புத்திசாலித்தனமா இருக்கும். இல்லாட்டி இந்த ஐஎஃப்இஜின்னு சொல்றோம்ல, அது ஃபிளிப் ஆன உடனே என்ட்ரி எடுக்கிறதும், ஐஎஃப்இஜி 50% என்ட்ரி எடுக்கிறதும் ஒரு புத்திசாலித்தனமான முடிவா இருக்கும். எல்லா டைமுமே ஆர்டர் பிளாக் எஃப்இஜி வந்துட்டு போகாது. ஓகே? தட்ஸ் இட். ஸோ தென் மார்க்கெட் காட் ராலி. என்ன ஒன் சைடு மூவ்மெண்ட் தான். டாம்பார் சரன்னு பிரைஸ் இறங்கிருச்சு. தட்ஸ் இட் கைஸ். ஸோ தட்ஸ் இட். வெரி சிம்பிள். நியூஸ்ல ட்ரேட் பண்றது ரொம்ப சிம்பிள். இப்போ சொன்ன கதை தான். அன்னைக்கு டேவோட ஹைய பாரு. ஓகேவா? இப்போ நீ செல் பண்ண போற நியூஸ் செல் ஆக போகுது அப்படின்னா அன்னைக்கு டேவோட ஹைய பாரு. ஓகேவா? அந்த ஹை இங்க இருக்குதா? இந்த ஹை. அதோட கார்லேஷன் பேர பாரு. அந்த ஹை இங்க இருக்க ஹை இருக்குல்ல. ஆல்ரெடி எஸ்எம்டி அத எடுத்துட்டானா எடுக்கலையான்னு பாரு. எடுத்துட்டான் அப்படின்னா அது எஸ்எம்டி. அப்ப ஜிபிபில ஒரு ஹை வச்சிருப்பான்ல. அந்த ஹைய ஹீரோ எஸ்டில எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணு. ஓகேவா? ஸோ அதே எஸ்எம்டி வச்ச ஹைய வந்து இங்க எஸ்எம்டி வச்ச ஹைய ஜிபிபில எடுக்கணும்னு நீ காத்திருக்கிறது புத்திசாலித்தனமா இருக்காது. ஏன்னா இவன் ஆல்ரெடி ஹைய எடுத்து மேனிபுலேஷன் ஆட்டம் குடுத்துட்டான். இதையே அவன் மேனிபுலேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல.
ஓகேவா? இங்க பிரைஸ் என்ன பண்ணியிருக்கு? அதே நியூஸ் ஹை இருந்து எடுத்துட்டு திருப்பி இறக்கியிருக்கான். ஆனா திரும்பி அத எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஸோ அதனால ஈரோ யூஎஸ்டில இத நீ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜிபிபில நீ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? தட்ஸ் இட். அண்ட் ஆல்சோ உனக்கு இங்க கிடைக்குது பாரு. ஜிபிபில ஃபுல்லா ஈக்குவலைஸ் வச்சிருக்கான். ஆ பார். இந்த கேண்டிலோட ஹைஸ்ல இருந்து ஃபுல் ஈக்குவல் ஹை. என்ன பண்றான்? ஓகேவா? இப்ப இங்க பாரு. ஹை, இந்த ஹையி, இந்த ஹையி, இந்த ஹையி. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். நியூஸ் கேண்டில் பிரேக் அவுட். அதையே காட்டுறேன். ஓகேவா? ஸோ இங்க பாரு உனக்கு தெளிவா தெரியும். ஈக்குவல் ஹைஸ். ஓகேவா? பிரேக் அவுட் ட்ராப். ஓகேவா? பிரேக் அவுட் ட்ராப். பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாம் நியூஸ் ட்ராப் பண்ணி விட்டுட்டு அழகா கீழே வந்துருச்சா? இந்த இடத்துல கொடுத்தாங்க பாரு. எஃப்இஜிபி ஸ்பேஸ் செம்மையா அழகா நீ இந்த பிளாக்ல என்ட்ரி ஆகிக்கலாம். ஆனா எல்லா நேரமும் கரெக்டா இங்க வரணும், எஃப்இஜி வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நியூஸுங்கிறது ரொம்ப சிம்பிள். காம்ப்ளிகேட் பண்ற அளவு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நியூஸ் லிக்விடிட்டி அப்படிங்கும்போது யூ வாண்ட் டு நோ தட் நியூஸ்க்கு முன்னாடி லிக்விடிட்டி இருக்காது. நியூஸ்ல தான் லிக்விடிட்டி வரும். ஸோ அது என்னால் காட்ட முடியுமா அப்படின்னா ஐ கேன் ஷோ யூ. யூ கேன் சி தட். ஓகே, யூ கேன் சி தட். ஜிபிபி சார்ட்டை டெலிட் பண்ணிடுறேன். இது வந்து என்ன இது என்ன அப்படின்னா ஹீட் மேப். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் சி தட். இங்கே என்னது அந்த கீல் ஜோன்ஸ். எதுக்கு வந்து கீல் ஜோன்ஸ் அப்படி போட்டு அடிச்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு. கீல் ஜோன்ஸ். ஓகே, ஐ சூஸ் த கீல் ஜோன் இண்டிகேட்டர். 1 மினிட் சார்ட்டை வச்சுட்டு கீல் ஜோனை ஜூம் இன் பண்ணிக்கோ. இது ஏஷியா. ஏஷியாவில் வால்யூம் இருக்கா? இதெல்லாம் நார்மல் வால்யூமும் நார்மலுக்கு கீழே இருக்க வால்யூம். மிட் வால்யூம் கூட வரல. ஏதோ 1 மினிட்ல அப்பப்போ வந்து மிட் வால்யூம் வந்துட்டு போயிருக்கு. அதெல்லாம் கணக்குலயே இருக்கக்கூடாது. ஓகேவா? எங்க பாரு என்ன டைம் கரெக்டாக 2 AM ஆரம்பிச்சது கீல் ஜோனு. ஒன்றுமே இல்லை, நியூஸும் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகேவா? இதில் என்ன வந்தது? லண்டன்ல வந்திருக்கா? எப்பயாவது ஒரு கேண்டில் 2 கேண்டில் தான் நார்மலா இருக்குது. மற்ற எல்லாமே எப்படி இருக்கு? எல்லோ, அதாவது மீடியம் வால்யூமாவது இருக்குது. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் கம் டு நியூயார்க். ஸோ நியூயார்க் டைமிங் அப்படிங்கிறது, நியூயார்க் கில் ஜோன் அப்படிங்கிறது எப்பயுமே வால்யூம் இருக்கும். இங்க நியூஸ் இருக்கனால நியூஸுக்கு முன்னாடி வால்யூம் இல்லை, நியூஸ்ல இருந்து வால்யூம் வரும். அது நியூஸ் கேண்டில்ல மட்டுமே எவ்வளவு வால்யூம் வருதுன்னு பார்த்துக்கோ. நியூஸ் கேண்டில்ல மட்டுமே எவ்வளவு வந்திருக்கு? 1.87K அப்படிங்கிற அளவுக்கு வால்யூம் வந்திருக்கு. 1 மினிட்ல வருது. இதெல்லாம் பெரிய விஷயம். டைம் ஃப்ரேம் மாத்தினா அப்படின்னா கலர் மாறும் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி. பட் 1 மினிட்ல மட்டும் தான் என்ன சொல்றது, இது வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இந்த ஹீட் மேப் அப்படிங்கிறதுனால ஹையர் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்றது வேஸ்ட். இது என்ட்ரி கன்ஃபர்மேஷன் மட்டும் தான். ஸோ அதுக்கப்புறம் பாரு இந்த ரெட் கலர் ஒரு அந்த இம்பாக்ட் நியூஸ் ஆரம்பிச்சு எத்தனை நிமிஷம் வரைக்கும்? ஒரு 10-15 நிமிஷம் வரைக்குமா அந்த ரெட் இம்பாக்ட் இருக்கு. இதனாலதான் நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்ணாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த டைம்ல ஸ்ப்ரெட்டும் அதிகமா இருக்கும். ஓகேவா? பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நியூஸ்ல தான் நீ ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? நான் சொல்றது நியூஸ் டைம்ல இல்ல தம்பி. நியூஸ் டைம்ல இல்ல. நியூஸ்ல இந்த மேனிபுலேஷன் சொல்றேன்ல, இந்த ஹைஸை தட்டுவான்ட்டு, இந்த மாதிரி மேனிபுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன புல் பேக் உனக்கு பிரேக்கருக்கு கிடைக்கும். அப்ப நீ ட்ரேட் எடு. அதுதான் சீக்கிரமா டெலிவரி பண்ணும். ஓகேவா? அதுக்கு வரும் பாரு அட்லீஸ்ட் மீடியம். ஓகேவா? அப்பர் ரெட். அட்லீஸ்ட் மீடியமாவது நியூஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்னது அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு நேரம் இருந்திருக்கு? 10:30 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் லண்டன் க்ளோஸ். அதெல்லாம் வால்யூம் இருக்காது. ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் ஆல்சோ நோன் அஸ், நான் இன்னொரு தடவை அந்த ஹீட் மேப்பை எஸ்டர்டே நான் போட்டு காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து நியூஸ்லாம் எதுவுமே இல்லை, நியூஸில் எதுவுமே இல்லாத நாள். ஓகேவா? ஸோ அதே ஹீட் மேப்பை நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஐ திங்க் இந்த இடத்துல நியூஸ் இருந்தது. இப்போ 8:30 நேற்று நியூஸ் இருந்த இடத்துக்கு எங்கே கவனிச்சோம்? ஓகே, ஸோ சி திஸ் கைஸ். லண்டனில் வால்யூம் இருக்கா? லண்டன் முடிகிற நேரத்தில் பெருசாக வால்யூம் இருக்காது. கடைசி ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் தான் வால்யூம் இருக்காது. பட் 8:15 தானே. ஆஃப் அன் ஹவர் வால்யூம் தான் கைஸ். ஓகே, ஸோ இங்கே நியூஸ் இருக்கனால பிஃபோர் வால்யூம் இல்லை, ஆஃப்டர் வால்யூம் வந்திருக்கு. ஓகேவா? ஆஃப்டர் இங்கே வரைக்கும் வால்யூம் வந்திருக்கு. ஆஃப்டர் 9:30 பெரிய வால்யூம் மார்க்கெட்டில் இருக்காது. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். தட்ஸ் இட் கைஸ். ஸோ அதனால தான் கில் ஜோன் ரொம்ப முக்கியம். கில் ஜோனுக்குள்ளே நீ ட்ரேட் எடுத்தனா எந்த ஒரு ட்ரேடும் குயிக்காக போய் டெலிவரி ஆகும்.
ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நியூஸுங்கிறது முடிஞ்சிருச்சா? ஸோ லெட்ஸ் வி டாக் அபவுட் வேற என்ன இருக்குது? இயர்ல லாஸ்ட்டா பார்க்கலாம். ஐபிடிஏ லிக்விடிட்டி. கைஸ் சொல்லணும்னு வந்தது. ரொம்ப முக்கியம். அவ்வளோ முக்கியம் இல்ல. என்ன அப்படின்னா ஐபிடிஏ அப்படின்னா என்ன? இன்டர் பேங்க் பிரைஸ் டெலிவரி அல்காரிதம். அல்காரிதத்துக்கு ஒரு சர்டைன் திங்ஸ் இருக்கு. அதுபடி தான் அது செயல்படும். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ற அளவுலாம் இல்ல. இண்டிகேட்டர்லாம் எதுவும் போட போறது இல்லை கைஸ். ஓகேவா? எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஐபிடிஏ லிக்விடிட்டி அப்படிங்கிறது இப்டா அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, அல்காரிதம் எப்படி கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல் அப்படிங்கிற இதுல ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் எப்படி அதே மாதிரி தான் இப்டா வந்து லிக்விடிட்டிலையும் பண்ணும். இப்டா அப்படிங்கிறது அந்த அல்காரிதம் தான். அல்காரிதம் லிக்விடிட்டியில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் யூ ஹாவ் திஸ் லிக்விடிட்டி. இது வந்து ஒரு லிக்விடிட்டின்னு வச்சுக்குவேன். இந்த லிக்விடிட்டி இப்டா அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் கோ பொறுமையா இங்க ஆர்டர்ஸ்லாம் இன்ஜெக்ட் பண்ணிட்டே வரும். எப்படின்னா அக்யூமுலேஷன்ல அது ஆர்டர் இன்ஜெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ரீட்டைலர் ட்ராப் பண்றதுக்கும் ட்ராப் பண்ணிக்கிட்டே வரும். அகைன் இந்த லிக்விடிட்டி எடுத்தோனே இம்பேலன்ஸ் கொடுக்கும், ரீபேலன்ஸ் பண்ணும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள். அல்கோ இதை மட்டும் தான் பண்ணும். லிக்விடிட்டி ஓகேவா? லிக்விடிட்டி டு இப்டாவோட வேலை என்ன அப்படின்னா லிக்விடிட்டி டு லிக்விடிட்டி, எல்ஐக்யூ டு எல்ஐக்யூ. ஓகேவா? இது மட்டும் தான் எது பண்ணும்? இப்டா லிக்விடிட்டி பண்ணும். சரி, இப்டா அல்கோரிதம் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல இது ஒரு லிக்விடிட்டி. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது ஒரு லிக்விடிட்டின்னு வச்சுக்கவேன். அதோட வேலையே இவ்வளவுதான். ஓகே. வாட் இஸ் தட்? எக்ஸ்பான்ஷன். தட் இஸ் லிக்விடிட்டி பில்ட் பண்ணி liquidity sweep. Okay, the liquidity sweep, imbalance, rebalance, expansion. So again return. திரும்பி இங்க இருந்து வருமா? இங்க கீழே ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னா இதுக்கு அப்படியே ஆர்டர்ஸை கிரியேட் பண்ணிட்டே வரும். அகைன் liquidity sweep, imbalance, rebalance, expansion. ஸோ அகைன் மேலே இதுக்கு மேலே இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னு வச்சுக்கோவேன். இது வந்து பெரிய கன்சாலிடேஷன்லேயே இருக்கும் இல்லை, மார்க்கெட் லிக்விடிட்டி எடுக்கும்போது பெரிய பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும்ல, அந்த மாதிரி டைமிங்கை சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு இந்த ஹைஸ் வந்து இப்போ லிக்விடிட்டி. ஓகேவா? ஆனால் இந்த லிக்விடிட்டி எடுத்து இங்கேவா நிற்க போகுது? ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்து ஹை வச்சுட்டு தான் நிற்கும் அந்த டைமிங்க்கு. ஓகேவா? அப்போ என்ன போடணும்னா திரும்பி லிக்விடிட்டி இன்பில்டா லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ராப் பண்ணிகிட்டே வரும். இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்து ஒரு நல்ல பெரிய மூவ்மெண்ட் கொடுத்து திரும்பி இம்பேலன்ஸ், ரீபேலன்ஸ், எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா? ஸோ அகைன் இங்கே எஃப்இஜி ஏதாவது இருக்கும், இதுக்கு எடுத்து மேலே போகணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ தென் ப்ரைஸ் மூவ் பண்ணிட்டு ஓகே. ஸோ தென் இங்கே ஒரு சின்ன கன்சால்டேஷன் ஆர்எல்ஸ் லிக்விடிட்டி பில்டிங். தென் இங்கே பில்டு பண்ண லிக்விடிட்டி ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே ஏதாவது ஒரு லிக்விடிட்டி வச்சுருப்பான், வைக்காமலாம் வரமாட்டான். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு லிக்விடிட்டி இப்படி வச்சுட்டு வந்திருப்பான். ஓகேவா? அந்த லிக்விடிட்டியை இந்த லிக்விடிட்டி ப்ளஸ் இங்கே கிரியேட் பண்ண லிக்விடிட்டி ரெண்டையும் ஸ்வீப் பண்ணிட்டு, ஓகேவா, இங்கே ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் லிக்விடிட்டி ஸ்வீப், இம்பேலன்ஸ், ரீபேலன்ஸ், எக்ஸ்பேன்ஷன். இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்டெப் மட்டும்தான் இப்டா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்ஐ டு எஸ்டபிள்யூஇ லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேவா? இம்ஏஎன்சிஇ இம்பேலன்ஸ், rebalance, எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா? அதில் எப்படி கன்சால்டேஷன், எக்ஸ்பேன்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் தான் பண்ணும். ரைஸ் இது மட்டும்தான் பண்ணும். ஓகேவா? இதுக்குள்ளேயே அந்த விஷயமும் அடங்கும். இங்க பாரு, கன்சால்டேஷன், எக்ஸ்பேன்ஷன், ரிவர்சல், ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா? சேம் திங் இங்கேயும் நடக்கும், அதே விஷயம் தான்.
ஓகேவா? ஸோ okay, so this is imbalance, this is imbalance, and this is rebalance, and this is the expansion. Okay, that's it guys. So already 25 minutes ஆயிடுச்சு. So that's it. So IBDA liquidity இவ்வளவுதான். So liquidity sweep and liquidity run. ஸோ IBDA அப்படிங்கிறது இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? IBDA இந்த ஃபார்மேட்டில் மட்டும் தான் மூவ் ஆகும். ஓகேவா? அதுதான் IBDA லிக்விடிட்டி. IBDA மூவ் ஆகிற லிக்விடிட்டி. ஸோ தட்ஸ் இட். ஓகே, தென் லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் லிக்விடிட்டி ரன். ஸோ வாட் இஸ் லிக்விடிட்டி ஸ்வீப்? அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இங்கே லிக்விடிட்டி மார்க்கெட் வச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னா மேலாம் போயிட்டு ஒரு தடவை இந்த லிக்விடிட்டியை லைட்டாக ஸ்வீப் பண்ணிட்டு விக் விட்டுட்டு போகும். அது லிக்விடிட்டி ரன்னா என்ன? இங்கே இருக்க லிக்விடிட்டியை அப்படியே மார்க்கெட் வந்து மதிக்காம ரன் பண்ணிட்டு கீழே போகும். ஸோ இப்போ ரெண்டுக்குமே என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நியூஸுக்கு எக்ஸாம்பிள் காட்டினல, IBDAவுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டணும்ல. ஐ வாண்ட் டு ஷோ யூ த எக்ஸாம்பிள் ஆஃப் IBDA. ஸோ தட்ஸ் இட். ஸோ வாட் இஸ் திஸ் guys? What is this? It's a sell side liquidity. Okay, sell side liquidity and also a engineered one. 5 minute போய்க்கலாம், அது கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ இது என்னது? இட்ஸ் அ லிக்விடிட்டி அண்ட் ஆல்சோ வித் த என்னது இன்ஜினியர்டு ஒன். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஸ்வீப் பண்ண மாதிரி காட்டுனுச்சா? பட் ஆனால் நியூஸ் டைம் என்ன பண்ணிருச்சு? அந்த ஸ்வீப் பண்ண இடத்தையே ஸ்வீப் பண்ணிருச்சு. ஒய்? பிகாஸ் ஓகே, ஒய்? பிகாஸ் இட்ஸ் அ நியூஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உனக்கு இங்கே ஸ்வீப் ஆயிடுச்சு, என்ட்ரி மாடலாம் கிடச்சிருச்சு ப்ரோ, நான் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் நியூஸ் வர டைமில் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா ஓகே, போகல அப்படின்னா அந்த நியூஸ் தான் மேனிபுலேஷன். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறனால இங்கே என்ன இருக்குது? இட்ஸ் லிக்விடிட்டி. லிக்விடிட்டி ஸ்வீப். இந்த இடத்துல தான் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு. ஸோ கோ டு 1 minute. அங்கே தான் தெளிவாக தெரியும் எல்லாமே. நான் வந்து எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது 1 minute தான் அதிகம். ஓகே, ஸோ இங்கே அதே மாதிரி தான் லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகே, லிக்விடிட்டி ஸ்வீப். இது என்னது? இம்பேலன்ஸ். இந்த இடத்துல இம்பேலன்ஸ் கொடுக்கணும். 3 minute போய் பார்த்தா இம்பேலன்ஸ் இருக்குங்க. டைம் ஃப்ரேம் மாற்றிக்கங்க, டைம் ஃப்ரேம் மாற்றி தான் பார்த்தாகணும். ஓகே, இங்கே இருக்குது இம்பேலன்ஸ், இங்கே என்ன இருக்குது? இம்பேலன்ஸ், லிக்விடிட்டி ஸ்வீப், இம்பேலன்ஸ். ஓகேவா? ஸோ இம்பேலன்ஸுக்கு இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ மேலே ஒரு இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸ் மீன்ஸ் த எஃபிஜி. ஓகேவா? இம்பேலன்ஸ், தென் ரீபேலன்ஸ் அண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, ப்ரைஸ் கோ அப், மேலே போயிடுச்சா? ஸோ தட்ஸ் இட். ஓகே, லிக்விடிட்டி ஸ்வீப், இம்பேலன்ஸ், ரீபேலன்ஸ், எக்ஸ்பேன்ஷன். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த இடத்த கரெக்டா எல்லா இடத்துலையும் அதே தான். IBDA வந்து அதை மட்டும்தான் பண்ணும். ஸோ வாட் இஸ் திஸ்? இங்கே என்ன நடந்திருக்கு? இது எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம் எதுவுமே இல்லை, பட் இங்கே நடந்திருக்கிறது லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகே, லிக்விடிட்டி ஸ்வீப், இம்பேலன்ஸ், தென் அதை ரீபேலன்ஸ். ஓகே, ஆஃப்டர் ரீபேலன்ஸ் இட்ஸ் எக்ஸ்பேன்ஷன். லிக்விடிட்டி ஸ்வீப், இம்பேலன்ஸ், ரீபேலன்ஸ், எக்ஸ்பேன்ஷன். ரொம்ப சிம்பிள். இது மட்டும் தான் திரும்பி திரும்பி நடக்கும். ஓகேவா கைஸ்? ஸோ லெட்ஸ் கோ டைவ் இன்டு லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் லிக்விடிட்டி ரன். ஓகேவா? ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கும் லிக்விடிட்டி ரன்னுக்கும் பார்க்க போகிறோம். வாட் இஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் லிக்விடிட்டி ரன்? யா, இங்கே பாருங்க, இது ஈக்குவல் லோஸ், இட்ஸ் அ லிக்விடிட்டி. இது என்னது? லிக்விடிட்டி விக் விட்டு எடுத்துருக்கு, தட் இஸ் லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேவா? தட் இஸ் லிக்விடிட்டி ஸ்வீப். அண்ட் இங்க இருக்கு பாரு, இது என்னது? ஒரு ஹைஸ். ஓகேவா? இது ஒரு ஹை, ஸ்விங் ஹை, இது வந்து ஒரு ஸ்விங் லோ அப்படின்னு பார்த்தாலும் இது என்னது? ஹைஸ், லிக்விடிட்டி. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு? ஓகே, வாட் ப்ரைஸ் டூ? ஈக்குவல் ஹைஸ் ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு? ஜஸ்ட் சி தட். ஸோ ப்ரைஸ் டூ ரன், நாட் லைக் டு என்னது ஸ்வீப் பண்ண விரும்பல. எல்லா லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிவர்சல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? அது எல்லா டைமும் நடக்காது.
நடக்கவே நடக்காது. ஓகேவா? ஸோ இட்ஸ் லிக்விடிட்டி, பட் லிக்விடிட்டி ரன். மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, அப்படியே ரன் பண்ணி மதிக்காம மேலே போயிருச்சு. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகேவா கைஸ்? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகும், எந்த லிக்விடிட்டி ரன் ஆகும் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நான் சொல்லுறேன் அப்படின்னா, இது வந்து அப் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா, ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷா இருக்கு அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷா இருக்கு அப்படின்னா, இங்க லோ இருக்கு பாத்தியா, லோ இஸ் ஸ்வீப். ஒவ்வொரு லோவுமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இன்டர்னல்ல சொல்றேன். எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை போடுறேன். எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு அப்படின்னா, பிரைஸ் இந்த லெக்ல இருந்து ஃபுல்லா புல்லிஷா தான் இருக்கும். ஓகேவா? இந்த லெக்ல ஃபுல்லா புல்லிஷா தான் இருக்கும். இந்த லெக் மட்டும் தான் நான் போடுறேன். ஓகேவா? ஐ டூ திஸ் லெக் ஒன்லி. இந்த லெக் மட்டும் தான் போடுறேன். ஸோ இங்க இருந்து பிரைஸ் வந்து புல்லிஷா இருக்கு அப்படின்னா, உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி இங்க இருக்குன்னு வச்சுக்குவேன். அந்த ட்ரான் லிக்விடிட்டி வரைக்குமே லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ஸோ ஓகே, ஸோ பிரைஸ் லைக் டு, இது வந்து லோ. இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் எங்க நடக்கும், லிக்விடிட்டி ரன் எங்க நடக்கும்னு சொல்றேன். ஸோ இங்கே லோல லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கும், ஹையில் லிக்விடிட்டி ரன் நடக்கும். ஓகேவா? திரும்பி லோல லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கும், ஹையில் லிக்விடிட்டி ரன் நடக்கும். ஓகேவா? திரும்பி லோ செட் பண்ணும், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணும், லிக்விடிட்டி ரன் பண்ணும். ஸோ தட்ஸ் இட். இது நீ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆட்டம் பார்த்த அப்படின்னா, ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம் ஹை இருக்குல்ல, ஷார்ட் டேர்ம் ஹையை ஸ்வீப் பண்ணுற மாதிரி தெரியும். ஜஸ்ட் கம்பைன் திஸ். ஓகேவா? வாட் இஸ் திஸ்? லிக்விடிட்டி ஸ்வீப். மேலே நடக்கிற எல்லாமே என்னது? லிக்விடிட்டி ரன். ஓகேவா? தென் யூ லைக் தட் இட்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இட்ஸ் தட் இஸ். ஓகேவா? லிக்விடிட்டி ஸ்வீப் எங்கே நடக்கும், லிக்விடிட்டி ரன் எங்கே நடக்கும்? இட்ஸ் ஸ்வீப். ஓகேவா? மேலே நடக்கிற எல்லாமே லிக்விடிட்டி ரன். ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் எல்லாமே. ஓகேவா? ட்ரான் லிக்விடிட்டி தெரிஞ்சதுன்னா கிளியராக எல்லாமே பண்ணிட்டு போயிடலாம். கிளியராக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ, வாட் இஸ் த ஆர்டர் ஃப்ளோ ஃபார் அல்காரிதம் அப்படிங்கிறது தெரியும். ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் ஃப்ளோ. ஸோ தட்ஸ் இட். இங்கே என்ன நடக்கும்? லோ எல்லாம் ஸ்வீப்பு, ஹை எல்லாம் ரன். ஓகேவா? ஸோ தென் இன்னொரு சார்ட். ஓகே, அதே மாதிரி தான் செல் சைடுக்கும். பீரிஷாக இருக்குது அப்படின்னா ஹை எல்லாம் ஸ்வீப் ஆகும், லோ எல்லாம் ரன் ஆகும். ஓகேவா? திஸ் காட் ஸ்வீப், திஸ் காட் ரன். தென் இதுவும் ரன் ஆயிடுச்சு. இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகும், இந்த லிக்விடிட்டி ரன் ஆகும். ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எல்லா லிக்விடிட்டியும் ஸ்வீப் ஆகிட்டு ரிவர்ஸ் பண்ணாது. ஒரு சில லிக்விடிட்டி தான் ரிவர்ஸ் பண்ணும், மற்றதெல்லாம் என்ன பண்ணும்? கண்டினியூஷன் தான் கொடுக்கும். ஸோ நீ வந்து இங்கே கண்டினியூஷன் நடக்கிற லிக்விடிட்டியில் வந்து எனக்கு எம்எஸ்எஸ் கிடைச்சிருச்சு ப்ரோ, லைக் ஈக்குவல் ஹை ஆட்டம் கொஞ்சம் மேலே ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கும். ஓகேவா? அந்த டைமில் வந்து ட்ரேட் அப்போ தான் அறிவாளி ஆட்டம் இங்கே ட்ரேட் எடுப்பது. இங்கே எம்எஸ்எஸ் எல்லாம் கிடைச்சிது, கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, இங்கே எடுப்ப ட்ரேடு பொடி. ஸோ என்ன நடக்கும்? ப்ரைஸ் இங்கே ஒரு கொஞ்சம் தூரம் தான் வரும். இங்கே பாரு, கொஞ்சம் தூரம் வருமா? கொஞ்சம் தூரம் எதுக்கு? இந்த லிக்விடிட்டி செட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மேலே போய் எஸ்எல் அடிக்கும். திரும்பி வந்து இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கண்டினியூ ஆகும். கண்டினியூஷனில் போயிட்டு நீ ரிவர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. கண்டினியூஷனில் நீ கண்டினியூஷன் தான் எதிர்பார்க்கணும். கண்டினியூஷனோட லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ புல்லிஷ்ல ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? தட் இஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்றேன். ஐ ஷோ யூ சம் எக்ஸாம்பிள். ஒரு ஹவருக்கு போனா ஒரு ஹவர் வேணாம், 1 ஹவர் போய்க்கலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸ் என்ன இருக்கு? ஆர்டர் ஃப்ளோ ஃபுல்லா பீரிஷ்ல இருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? அப்படிங்கும் போது மேல இருக்க ஒவ்வொரு கையும் என்ன ஆகணும்? ஸ்வீப் ஆகணும். இது என்ன ஆயிருக்கு? ஈக்குவலைஸ் செட் பண்ணியிருக்கு. நான் ஜிபிபி எப்பயுமே செக் பண்ணிக்குவேன் ஒரு கிளான்ஸ், அது எதுவும் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறதுக்காக. அவன் இன்னும் இல்லை, இவனும் பண்ணு. நோ 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 வெயிட். வாட் இஸ் த ப்ரைஸ் ரேஞ்ச்? ஹை ஒரு லைன் போட்டுக்கலாம், இதான் ஈஸியாக இருக்கும். யா கைஸ், ஸ்வீப்டு கைஸ், ஸ்வீப்டு, எக்ஸாக்ட்லி ஸ்வீப்டு. ஓகே, வர் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். என்ன நடந்திருக்கு? ஸ்வீப் ஆயிருக்கா? விக் வந்திருக்கா? இந்த விக்கும் வந்திருக்கா? ஓகே, தெளிவாக பார்த்துக்கோ. ஐ ஹைலைட் திஸ் ஒன். ஓகே, இங்கே பார், ஹை இங்கே இருக்குது, ஸ்வீப் எங்கே நடந்திருக்கு? மிட்லைனை கூட உனக்கு டெலிட் பண்ணி விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியாக பார்க்கறதுக்கு.
ஜஸ்ட் see this ஸ்வீப் பண்ணிருக்கா. ஆர்டர் ஃப்ளோ உனக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ. ரொம்பலாம் பெரிய விஷயம் இல்லை. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிளஸ் லிக்விடிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ. ஓகேவா? ஏன் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ. இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன நடக்குது அதுதான் விஷயம். ஓகேவா? பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? வாட் இஸ் திஸ்? லிக்விடிட்டி ரன். ஓகேவா? இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ப்ரோ அப்படின்னு லோவர் டைம் ஃப்ரேம்ல எடுத்து நீ டார்கெட் வந்து ஹை வச்சா என்ன ஆகும்? தால யோட்டா அடி வாங்க வேண்டியதுதான். ஓகேவா? தென் ஆல்சோ லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகும்னு சொன்னா, ஸோ இங்க என்ன நடந்திருக்கு? லிக்விடிட்டி வரும் போதே அவன் லிக்விடிட்டியை செட் பண்ணிட்டு வந்திருக்கானா? ப்ரைஸ் இங்க வரும் போதே லிக்விடிட்டி செட் பண்ணிட்டு தான் வரும். ஓகேவா? வரும் போதே லிக்விடிட்டி செட் பண்ணிட்டு தான் வரும். அதை ஸ்வீப் பண்ணும், அதுக்கப்புறம் தான் ரன் ஆகும். ஓகேவா? லிக்விடிட்டி ஸ்வீப் தென் லிக்விடிட்டி ரன். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் எது ஸ்வீப் எது ரன்னு, இதை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அத்துபடி. ஓகேவா? இது என்ன தென்? இது என்னது? இஸ் ஜஸ்ட் ஸ்வீப். உனக்கு ரன் ஆட்டம் தெரியுது ப்ரோ, எனக்கு ரன் ஆட்டம் தெரியுது ப்ரோ அப்படிங்கிறியா? 4 ஹவருக்கு போ, ஹையர் டைம் ஃப்ரேம் போயிரு. இங்க என்ன நடந்திருக்கு பாரு. இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு கேண்டில் பாடி தான் வச்சிருக்கு, பட் ஆனால் என்னது? ஸ்வீப் தானே, மேலே விக்கு தானே போயிட்டு வந்திருக்கு. தட்ஸ் இட். ஹையர் டைம் ஃப்ரேம் ஒருத்தர் யோசிச்சுக்கோ. லோயர் டைம் ஃப்ரேம் நீ எந்த டைம் ஃப்ரேம்ல பாடி பார்த்தாலும் சரி, பாடி க்ளோஸ் வைக்குது அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த இடத்துல பாரு, உனக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இங்க என்ன ஆயிருக்கு? கிளியரான ஸ்வீப், விக்கோட்டா ஸ்வீப். ப்ரோ ஸ்வீப் ஆயிடுச்சு ப்ரோ, என்ட்ரி எடுக்கிறேன் ப்ரோ, டார்கெட் மேலே வைக்கிறேன் ப்ரோ. நடக்காது ப்ரோ, நடக்காது. ஓகேவா? ஸ்வீப் ஆகுறனால டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகாது. 1 ஹவர்ல வந்து பியரிஷா இருக்கு அப்படின்னா டெய்லி பியரிஷா இருக்குன்னு அர்த்தம். டெய்லி அங்க ட்ரான் லிக்விட்டி அடிக்கணும். ஸோ ஓகே, உங்களுக்கு இன்னும் ட்ரான் லிக்விட்டி எடுக்கல. ஐஆர்ல இஆர்ல எக்ஸ்டர்னல் இன்டர்னல் லிக்விட்டிலாம் அப்புறம் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸா இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகேவா? ஸோ இங்க எங்க இருக்கு ட்ரான் லிக்விட்டி? மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரான் லிக்விட்டி இந்த எஃப்இஜி. ஓகேவா? ஒய் அப்படின்னா இன்டர்னல். ஓகேவா? என்னது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது ஐஆர்ல டு இஆர்ல வந்துடும். ஓகேவா? இப்போ என்னது 1 ஹவர்ல பார்த்தா பெரிய பியரிஷ் ட்ரெண்டாட்டம் இருந்தது. ஆனா டெய்லி என்ன இது? டெய்லி எப்படி இருக்கு? டெய்லி ஃபுல்லா புல்லிஷ். 1 ஹவர் ஃபுல்லா பியரிஷ். ஓகேவா? அதனாலதான் சொல்றேன் உனக்கு ஆர்டர் ஃப்ளோ தெரியணும். ஹையர் டைம் ஃப்ரேம் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி மேல போகுது அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம் இது வரைக்கும் ஒரு பியரிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ தென் இங்க பிரைஸ் இந்த இடத்துல ஸ்வீப் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல அன்வான்டா ஸ்வீப் ஆயிருக்கு. டிரான் லிக்விட்டி கீழே இருக்கு, அன்வான்டா ஸ்வீப் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? ட்ராப் பண்ணுதுன்னு அர்த்தம். ட்ராப் ஆகக்கூடாது. ஓகேவா? இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ தென் இந்த இடத்துல லிக்விட்டி கிரியேட் பண்ணா, ஓகேவா, ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மேஜரான லிக்விட்டி இந்த இடத்துலயும் என்ன நடந்திருக்கு? ரிட்டர்ன் வாட்? திருப்பி ரன் ஆயிருக்கு. பாடி க்ளோஸ் வச்சிருக்கு, பட் ஸ்வீப் ஆட்டம் மேலதான் போயிருக்கு. ஓகேவா? அண்ட் அகைன் இது என்னது? கிளியரான லிக்விட்டி ஸ்வீப். கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆயிடுச்சு. ஓகே, கன்சல்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கிளியரான லிக்விட்டி என்ன நடந்திருக்கு? ஜஸ்ட் ஸ்வீப். இந்த இடத்துல ஸ்வீப், இந்த இடத்துல ஸ்வீப். அப்படியே இங்க ஸ்வீப் ஆயிட்டாலும் நான் போய் ஹையெல்லாம் அடிக்கிறேன். 50% கன்சல்டேஷனோட 50% ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? கிளியர்லி ரன் ஆயிடுச்சு. ஸோ தென் ரன் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் வாண்ட் டு ஸ்வீப் ஹைஸ். பிரைஸ் என்ன பண்ணும்? ஸ்வீப் பண்ணும். எதுக்காக? இது ஸ்வீப் பண்ணாதான் கீழே வந்து ரன் ஆக முடியும். ஸோ இங்க பிரைஸ் இது வந்து எப்ப என்ன ப்ரோ பண்றது? இதான் ட்ரான் லிக்விட்டி ரீச் பண்ணி ஸ்வீப் பண்ணுது. கைகால வச்சுட்டு அமைதியா இருக்க வேண்டியதான். எப்படி? அப்படிதான் அமைதியா தான் இருந்தாகணும். ஸோ இப்போ லோ தட்டிருச்சு. ஸோ ட்ரான் லிக்விட்டி இதுதான். நான் ட்ரான் லிக்விட்டி 50% வந்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஓகே, ஸோ 50% வந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கு. I want to pull the standard deviation in the lows to these guys. ஃபர்ஸ்ட் வர வந்து இது இவ்வளோ தூரம் மூவ் ஆகாது. ஸோ பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போட்டு பார்த்து தான் நான் எதுவுமே தீர்மானிப்பேன். பியூட்டிஃபுல்லாக இங்கே வந்து உட்காருது.
ஐ திங்க் 2 to 2.5 RR. ஓகே, ஐ திங்க் 2 to 2.5 RR இந்த இடத்துல வரணும் எனக்கு. அந்த அளவு ஹைஸ் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இது ஹை போட்டிருக்கேன்றா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பர்ஃபெக்டாக என்ன வருது? ஈக்குவல் ஹைஸ் வந்து எனக்கு 2.5 RR வருது. இது வந்து ஒரு 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 வருது. வேற எதுவும் ஹைஸ் எதுவும் வச்சிருக்கா ப்ரைஸ்? இல்லை 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 இல்லை, வேற எங்கேயுமே எந்த ஒரு ஹைஸும் இல்லை. இது என்ன சொல்லுது? ட்ரான் லிக்விடியா பர்ஃபெக்டாக 2 to 2.5 RR, 2 to 2.5 நெகட்டிவ் வருது, உட்காருது. ஜஸ்ட் வி கேன் சி தட் இங்கே தான் போக போகுது அப்படின்னு தெரியுது கைஸ். பார்க்கலாம், போகும் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பக்கம் போடும்போது எக்ஸாக்டாக 2.5 2.5 நைன்டி 2.5 வந்து உட்காருது. ஸோ ஜஸ்ட் சி. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிற சைன் தெரியுது. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், எனக்கு இங்கே லிக்விடிட்டி வச்சுட்டு வந்திருக்கான். இது உங்களை பொறுத்த வரைக்கும் எஃப்இஜி டேப் என்ட்ரி லுட் லோஸ்க்குங்களாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா லிக்விடிட்டி தான். இது என்னை பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டி. ஓகேவா? நான் வேணா டீலிங் ரேஞ்சு கூட போட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது டீலிங் ரேஞ்சு. இந்த ஹையை எங்க ப்ரீமியம்லேயே இருந்துட்டு போயிட்டான். ஓகே, டோன்ட் கன்சிடர். இதில் வந்துட்டான். ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் ஹை இப்படி வச்சுட்டு டிஸ்கவுண்ட்டில் வந்து இதை தட்டிட்டு தான் போக போகிறான். போனால் மேலே போனால் அப்படி தான் போகணும். பட் ஒரு இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர் எனக்கு உடச்சா நல்லாயிருக்கும். உடச்சா தான் நான் என்னால் நெக்ஸ்ட் மூமெண்ட் பார்க்க முடியும். இந்த லோஸில் இந்த லோஸ் இருக்குல்ல, இந்த லோஸில் கொடுக்குற ரியாக்ஷன் பொறுத்து தான் நெக்ஸ்ட் மூமெண்ட் எனக்கு இருக்கும். இஃப் இன்கேஸ் புல்லிஷ் ஆக போகிறான் அப்படின்னா எனக்கு இது வந்து என்ன ஆகணும், லோ தட்டி மேலே போகணும். அதாவது இது ஒரு ஷார்ட் டேர்ம் லோவை தட்டி இன்டர்மீடியட் டேர்ம் லோவை வச்சு மேலே தூக்கணும் ப்ரைஸு. டெய்லியில் 60 எனக்கு கிடைக்கணும். வெறித்தனம் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கேண்டில் இது வந்து டெய்லி கேண்டில் புல்லிஷ் ஆயிருச்சு. ஸோ இன்னும் நியூயார்க் வந்து வரல. நியூயார்க் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? இஃப் இன்கேஸ் இந்த டெய்லி வந்து 60 எனக்கு கொடுத்தாங்கிற பட்சத்தில் நான் லைக்லி டு கோ மேலே தான் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஐ வாண்ட் த சிஸ்ட். இன்னைக்கு இந்த கேண்டில் சிஸ்ட் வைக்கணும். ஸோ திங்கக்கிழமை வந்து கேப் அப் கேப் டவுனு எதுவும் நடக்கக்கூடாது. பெருசாக நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை கேப் அப் கேப் டவுன் நடக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட பிளானை சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னும் டைம் இருக்கு. ஸோ இன்னைக்கு ப்ரைஸ் வந்து இதான் இன்னைக்கா? இன்னும் லோவே செட் பண்ணல இன்னைக்கு லோ ஆஃப் த டே இதான் ஆல்ரெடி செட் ஆயிடுச்சோ? ஓகே, பார்ப்போம். அப்போ நியூயார்க் எதுவும் எனக்கு ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கணும். நியூயார்க் இந்த ரிஜெக்ஷனில் ரிவர்ஸ் ஆகாமல் இருந்தால் பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்க்கணும். ஜஸ்ட் வெல் மேனுப்புலேட்டிங் ஜோன். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் இந்த லோவில் எப்படி இந்த லோவை தட்டிட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் பையிங்லாம். ஸோ நெக்ஸ்ட் வீக், ஏன்னா இது வெள்ளிக்கிழமை. ஸோ தென் இன்னைக்கு டே முடிஞ்சதுக்கப்புறம் திங்கக்கிழமை ஓப்பன் 2 days இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ ஐ டோன்ட் கேர். ஸோ உங்களுக்கு லிக்விடிட்டி ரன்னுக்கும் லிக்விடிட்டி ரன் அண்ட் லிக்விடிட்டி ஸ்லீப்புக்கு வித்தியாசம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு ஷோ யூ தட். இந்த இடத்துல ஒரு இது எக்ஸாம்பிள் காட்டலாம்னு நினைக்கிறேன். ஒன் டே சார்ட்டுக்கு போய்க்கிறேன். ஓகேவா? எல்லா டயக்ராமையும் டெலீட் பண்ணிட்டு ஸோ ஒன்ஸ் அகைன். ஸோ திஸ் இஸ் இது என்னது எஃப்இஜி. ஸோ எஃப்இஜிக்கு அப்புறம் இது என்ன ட்ரெண்டு? ஃபுல்லாக புல்லிஷ். ஓகேவா? டெய்லியில். ஸோ சேம் இது என்ன ட்ரெண்டு? கண்டினியூஷன். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் ரீட்ரேஸ்மெண்ட்டாக நம்ம பார்க்கல. ஹையர் டைம் ஃப்ரேமோட டைரக்ஷன் கண்டினியூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது எங்கே ஸ்வீப்பு எங்கே கிராப்பு, எங்கே என்னவர் ஸ்வீப்பு. நான் லோவில் இருந்தே வந்துடுறேன். ஸ்வீப்பு. ஓகேவா? இது ஹை, இது என்ன ஆயிடுச்சு? ரன் ஆயிடுச்சு. ஸோ தென் இங்கே லிக்விடிட்டி. இது என்னது? ஸ்வீப்பு தான், ரன் இல்லை. ஸோ ஓகேவா? ஸோ தென் இது என்னது? லிக்விடிட்டி ஸ்வீப்பு. மேலே பார் லிக்விடிட்டி ரன். கிளியரா ரன் ஆயிருக்கு பார். கிளியரா ப்ரைஸ் வந்து ரன் ஆயிருக்கு. இப்படிதான் ரன் ஆகும். ஓகே, ஸோ தென் யூ வாண்ட் டு ஸ்வீப் அண்டர் மோஸ்ட் லிக்விடிட்டி. இங்கே லிக்விடிட்டியை செட் பண்ணல. லிக்விடிட்டி மைன்யூட் லிக்விடிட்டி செட் பண்ணிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல 3 கேன் ஃபார்மேஷன் மைன்யூட்டாக உனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேவா?
பட் ஆனா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடம் இல்லை. இந்த லோ ஒரு தடவை ஸ்வீப் பண்ணாலும் நல்லது, நல்லா இருக்கும். வாவ்! சூப்பர், 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 சூப்பர். ஓகேவா? இந்த இடத்துல ஈக்குவல் ஹைஸ் வச்சிருக்கு. ஸோ லிக்விடிட்டி ரன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்வீப் ஆன மாதிரி காமிச்சது, தென் ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ தென் பிரைஸ் என்ன பண்ணிருக்கு? இங்கேயும் லிக்விடிட்டி, இங்கேயும் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ ரெண்டையுமே ஸ்வீப் பண்ணி விட்டுருச்சு. ஸ்வீப் பண்ணிட்டு லிக்விடிட்டி வாண்ட் ரன், ஒரு மேஜர் ஹையை ரன் பண்ணணும். இது எல்லாமே லிக்விடிட்டி ரன் பண்றது ஒரு இன்டர்னலா இருக்கணும். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்றது இன்டர்னலா இருக்கணும். லிக்விடிட்டி ரன் ஆகுறது எக்ஸ்டர்னலா இருக்கணும். ஓகேவா? எல்லாமே ஓகே. ஸோ தட்ஸ் இட். இது என்னது? இப்போ இங்க ஹை இருக்குல்ல, இது ஒரு மேஜர் ஹை. ஓகேவா? இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் லிக்விடிட்டி நடத்தினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பார்த்துடலாம். இது ஹை. ஸோ இது ஸ்வீப்ல ரன் ஆயிருச்சு. ஓகேவா? எல்லா எக்ஸ்டர்னலுமே ரன் ஆகணும், எல்லா இன்டர்னலுமே ஸ்வீப் ஆகணும். ஓகேவா? அவ்வளோதான். கீழே இருக்கிறது எல்லாமே இன்டர்னல், மேலே இருக்க எல்லாமே எக்ஸ்டர்னல். ஓகேவா? ஸ்ட்ரக்சர்லயே எது இது வந்து இந்த ஸ்வீப் பண்ணுச்சு இல்லை, ஸ்வீப் பண்ணது ஒரு எக்ஸ்டர்னல். என்னது? எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். எக்ஸ்டர்னல் லோ, இங்க இங்க ஒரு ஹை இருக்குல்ல, இது எக்ஸ்டர்னல் ஹை. இது எக்ஸ்டர்னல் ஹை எல்லாமே ரன் ஆகும். அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இது போட்டுறேன். இது இப்போ நடக்குது இல்லை, ஸோ இது எல்லாமே எக்ஸ்டர்னல். ஓகேவா? இது எல்லாமே எக்ஸ்டர்னல். ஆனா இதுக்குள்ளேயே இப்படி நடக்குது. ஆக்சுவல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு லோ செட் பண்ணிட்டு இதை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிட்டு, அடுத்து இதை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிட்டு, ஓகேவா? இதை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிட்டு, ஸோ இப்படிதான் ஸ்ட்ரக்சர் நடக்கும். ஒவ்வொன்றுமே ஸ்வீப் பண்ணிட்டே போவோம். இங்க உள்ள இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்வீப் பண்ணாதுன்னு பாரு, ஸ்வீப் பண்ணாம வச்சிருக்குல்ல, இந்த ஸ்வீப் பண்ணாம இந்த இடத்துல எந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாமையோ இல்ல சின்ன லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியோ மேலே போகுது இல்ல, இது எல்லாமே ஃபேக்கு, ஷார்ட் டேர்ம் லோ. இதை ஸ்வீப் பண்ணி இங்க வைக்கிது பாரு, இதான் இன்டர்மீடியட். ஸோ இந்த இன்டர்மீடியட்ல இருந்து தான் நீ டீலிங் ரேஞ்ச் இப்படி வரையணும். வரைஞ்சனா இந்த லோ வந்து இருக்குல்ல, இது ஆல்ரெடி உனக்கு லிக்விடிட்டி இங்க ப்ரீமியம் செட் பண்ணும். இந்த லிக்விடிட்டியை தட்டணும். ஓகேவா? அகைன் டீலிங் ரேஞ்ச் நீ இப்படி வரைவ. ஸோ அகைன் இந்த லிக்விடிட்டியை தட்டி உனக்கு இங்க என்ட்ரி கொடுக்கும். தட் இஸ் இன்டர்மீடியட் டேம். ஓகேவா? ஸோ இப்படிதான் டீலிங் ரேஞ்சையும் பார்க்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இதுவும். ஓகேவா? ஸோ நீ எப்படி டீலிங் ரேஞ்சை போடுவ? இந்த லோ டு இந்த ஹை. ஓகேவா? இங்க என்ன பண்ணுச்சு? டீலிங் ரேஞ்ச் உனக்கு ஈக்குலிபிரியத்தில் லிக்விடிட்டி வச்சுது. அப்புறம் நல்லா ஜூம் பண்ணு. ஓகேவா? டீலிங் ரேஞ்ச் கிளாஸ் அங்க கிடக்கு, நான் இங்கே எடுக்கிறேன். இங்க என்ன ஈக்குலிபிரியத்துல வந்தது ப்ரோ, ஈக்குலிபிரியம் வந்துருச்சு ப்ரோ, போதும் ப்ரோ, என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. போன எல்லாம் என்ன ஆனா சரியா? ப்ரீமியம் வரணும், லிக்விடிட்டி செட் பண்ணணும், லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணணும். ஆஃப்டர் த ஸ்வீப் தே ரன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்வீப் ஆகுது பத்தியா, அந்த ஸ்வீப் ஆன இடத்துல தான் நீ என்ன பண்ணணும்? டீலிங் ரேஞ்சே போடணும் ஹை. ஓகேவா? இங்க பிரைஸ் என்ன பண்ணிருக்கு? ஸ்வீப் பண்ணிருக்கு. ஆனா ப்ரீமியம்லயே ஸ்வீப் பண்ணிருக்கு. ட்ரேட் எடுக்காத, அது ஃபேக்கு, அது ஃபேக்கு. மேக் திஸ் இப்படி டீலிங் ரேஞ்ச் ஹை போடு. ஸோ திரும்பி என்ன பண்ணிருக்கு பிரைஸ்? இங்க இங்க ஒரு சின்ன லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிருக்கு, ஆனா ப்ரீமியம் கண்டுக்காத. ஓகேவா? கண்டுக்காத. திரும்பி என்ன பண்ணு? இதை தூக்கி இப்படி போட்டுரு. ஸோ தென் அந்த லிக்விடிட்டியும் சரி, இங்க இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கா? யா, இங்க இருக்க லிக்விடிட்டியும் சரி, ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணிருக்கு? பிரைஸ் ஸ்வீப் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸ்வீப் பண்ண லோ வந்து இங்க இருக்கு. ரெண்டுமே எங்க இருந்தது? ப்ரீமியம்ல. இது உனக்கு எங்க கிடைச்சது? அல்டிமேட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ இங்க இருந்து நீ பை பண்ணிட்டு போலாம்ல. இதுதான் டீலிங் ரேஞ்ச். இப்படிதான் இருக்கும். லிக்விடிட்டி ரன், லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேவா? கண்டினியூஷன் ட்ரேட் எடுத்து பழகு. ரிவர்சலுக்கே எதிர்பார்க்காத. மோஸ்ட்லி ரிவர்சல் எல்லா இடத்துலயும் நடக்காது. ரிவர்சல் கம்மியா தான் நடக்கும். ஓகேவா? இங்க இருந்து பாப்ப, ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்டர்னல் பார்த்து ஸ்வீப் ஆகும் போது ட்ரேட் எடுத்துட்டு இருப்ப, செல் ஆகும்ட்டு. அது ரிவர்சல், அது இப்போதைக்கு நடக்காது. ஏன்? உன்னோட டிரா லிக்விடிட்டி மேல இருக்குது. ஓகேவா? என்னது? டெய்லி சார்ட் வச்சா இது டெய்லி சார்ட், டெய்லியோட வியூ. அதுபடி இங்க உனக்கு டிரான் லிக்விடிட்டிங்கிறது இங்க இருக்குது. டிரான் லிக்விடிட்டி பிரைஸ் எடுக்காம ஒரு ரிவர்சல் உனக்கு எப்படி தரும்னு நினைக்கிறேன்? டிரான் லிக்விடிட்டி தான் எல்லாமே. டிரான் லிக்விடிட்டி நோக்கி தான் பிரைஸ் போகும். டிரான் லிக்விடிட்டி கிளாஸ் நெக்ஸ்ட் நாளைக்கு தான் கொண்டு வரி. ஓகேவா? ஸோ இங்க என்ன நடக்குது? ஆஃப்டர் ஸ்வீப் தட் ரன். இங்க என்ன நடக்குது? ரன்னு. ஸோ அடுத்து பிரைஸ் என்ன பண்ணணும்? ஸ்வீப் ஆகணும். டீலிங் ரேஞ்ச் போடுற எங்க இருந்து போடுவேன்? இங்க ஆல்ரெடி ஸ்வீப் நடத்திருக்கும் பார்த்தியா, டிஸ்கவுண்ட்ல இருந்து அந்த தான் ஹை போடணும். இங்க என்ன பண்ணியிருக்கான்? லிக்விடிட்டி செட்டிங். இங்க என்ன பண்ணியிருக்கான்? இவனும் எங்கேயும் வரல. ஸோ அண்ட் அப்படியே டீலிங் ரேஞ்ச் இப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ ஓகேவா?
இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் டீலிங் ரேஞ்ச்லாம். இங்க போகும், இங்கேயும் வரல. ஓகே, இங்கேயும் வரல. இவ்வளவு தூரம் போகுதா? இன்னுமே வரலையா? நான் எதுவும் டீலிங் ரேஞ்ச் தப்பா போறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு கைஸ். ஓகேவா? பட் ரியாலிட்டி அப்படிதான். ஓகே, ஆஃப்டர் ஸ்வீப் we go to run. So after run we want a sweep. That sweep this place. இங்க ஸ்வீப் ஆயிருக்கு, ஸ்வீப். ஓகேவா? ஸோ தென் ரன் ஆயிருக்கா? ரன். ஸோ தென் ரைஸ் வந்து என்ன பண்ணும்? திரும்பி ஸ்வீப். இங்க ஒரு இருக்கு, இங்க ஒரு லோஸ் இருக்கு. இந்த இதை பர்ஃபெக்டா ஸ்வீப் அடிச்சிருக்கு. தென் ஸ்வீப், தென் வி வெயிட் ஃபார் ரன். இது என்னது? லிக்விடிட்டி ரன். சின்னதாக புல் பேக் கொடுக்கும், ஏன்னா இதுவும் லிக்விடிட்டி தான், அதுக்காக புல் பேக். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? ப்ரைஸ் ரன் ஆயிருக்கு, இட்ஸ் ரன். ஓகேவா? ஸோ அல்டிமேட்லி ட்ரான் லிக்விடிட்டி ரீச் ஆயிடுச்சு. இது என்னது? ட்ரான் லிக்விடிட்டி. ஸோ தட்ஸ் இட். ஸோ மார்க்கெட், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ எங்க இருக்கு? ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்கு? அதுபடி தான் உனக்கு லோயர் டைம் ஃப்ரேம் மூவ் ஆகும். ஓகேவா? அல்காரிதம் எப்படி மூவ் ஆகும்னு இன்னொரு தடவை சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. அல்காரிதம் லோயர் டைம் ஃப்ரேம்ல தான் மூவ் ஆகும். 1 மினிட், 1 மினிட்ல இல்ல, 45 செகண்ட்ஸ் கீழே தான். 30 செகண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ் அப்படின்னு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அது அந்த செகண்ட்ஸ்ல மூவ் ஆகிட்டு இருந்தாலும், ஸ்பீடா மூவ் ஆனாலும், இது இந்த லோயர் டைம் ஃப்ரேம் பிளஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் ஆன, ஓகேவா, இதுல மைக்ரோ அண்ட் மேக்ரோ அண்ட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர். மேக்ரோ, MACRO, மேக்ரோ, STRUCTURE, மேக்ரோ ஸ்ட்ரக்சர் அண்ட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர். ஓகேவா? மேக்ரோ அண்ட் மைக்ரோ. மைக்ரோ, MICRO, மைக்ரோ ஸ்ட்ரக்சர், TRUCTURE, மைக்ரோ ஸ்ட்ரக்சர். இது ரெண்டு தான் இருக்கு. இது ரெண்டு தான் இருக்கு. ஸோ இந்த மேக்ரோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்குல்ல, இது மேக்ரோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா மந்த்துக்கு, டெய்லிக்கு மேல, சிம்பிளா சொன்னா டெய்லிக்கு மேல, வீக்கு, ஓகேவா, மந்த்து, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகேவா? அந்த டெய்லிக்கு மேல இந்த இங்க இருக்கு பாத்தியா, என்னது? மைக்ரோ ஸ்ட்ரக்சர். மைக்ரோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டெய்லி, டெய்லியில இருந்து டெய்லிக்கு கீழே எல்லாமே. டெய்லி 4H, என்னது 1H, அடுத்து என்னது 15 மினிட், அடுத்து என்னது எல்லாமே 15 மினிட், 1 மினிட், 50 செகண்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். எல்லாமே இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள தான் வரும். ஓகேவா? 4 and we got 5. ஓகேவா? ஸோ மேக்ரோ ஸ்ட்ரக்சர் அண்ட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப சிம்பிள். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டெய்லிக்கு மேல மேக்ரோ, டெய்லிக்கு கீழே மைக்ரோ. ஸோ இப்படி பார்க்கும்போது மைக்ரோ அப்படிங்கிறது டெய்லிக்கு கீழே ரொம்ப மைக்ரோ, ரொம்ப என்ன சொல்றது, மைக்ரோல தான் அல்கோரிதம் மூவ் ஆகும். 1 செகண்ட், 2 செகண்ட், 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட் அப்படின்னு மூவ் ஆகுற அல்கோரிதம் இது பிளஸ் மேக்ரோ ரெண்டையுமே அலைன் பண்ணி மூவ் ஆகுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அந்த அல்கோரிதத்தோட ப்ரோக்ராமே இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணி மூவ் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது நீ என்ன நினைக்கிறோம், ஹையர் டைம் ஃப்ரேம் வராதா அப்படின்னு? ஹையர் டைம் ஃப்ரேம் எதுக்கு, அது லோயர் டைம் ஃப்ரேம் தானே மூவ் ஆகுதுன்னு யோசிக்க கூடாது. ஓகேவா? ஏன்னா அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி மூவ் ஆகுது. லோயர் டைம் ஃப்ரேம் பிளஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் ரெண்டையுமே மேனேஜ் பண்ணி மூவ் ஆகுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ ஆஃப்டர் திஸ், ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஸோ லிக்விடிட்டி ரன் அண்ட் லிக்விடிட்டி ஸ்வீப் பார்த்தாச்சு. ஸோ டைம் எத்தனை? 54 செகண்ட்ஸ். ஓகே, 54 மினிட்ஸ். ஓகே, ஸோ தென் IRL to ERL இன்னைக்கு பார்க்கலான்னு வந்தோம், என்ன ஆக்சுவலி நடக்கல. ஓகே, ஓகே, நாளைக்கு டாபிக் அப்படியே இன்னைக்கு நெக்ஸ்ட் டாபிக் அப்படியே ரிவீல் பண்ணிட்டு போறேன். IRL, ஓகே, தென் ERL, இது ஃபர்ஸ்ட். ஸோ தென் ஐ திங்க் லிக்விடிட்டி டாபிக் நெக்ஸ்ட் வீடியோட முடியும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். IRL to ERL, தென் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, இன்டர்னல் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் LI,
யூ ஓகேவா, எக்ஸ்டர்னல் எல்ஐ டு இன்டர்னல் லிக்விடிட்டி. இது ட்ரான் லிக்விடிட்டி டிஓஎல். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். ட்ரான் லிக்விடிட்டி தான் எடுத்தா இழுத்துட்டே போயிடும். ஐ திங்க் அது தனி கிளாஸா வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ரெண்டு ஐஆர்எல்இஆர்ல எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கவே லென்த்தா போகும். ஸோ பார்ப்போம், ரொம்ப ஈஸி தான் கைஸ். ட்ரான் லிக்விடிட்டி ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா லிக்விடிட்டி டாபிக் இஸ் ஓவர். அண்ட் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்குற வேலை. ஸோ தட்ஸ் இட். மேபி எதுவும் அவ்வளோதான். ஓகே கைஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல மீட் பண்ணலாம். பாய்.